ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரிவ்யூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழுமையாக பார்த்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க அந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்பு பார்க்கலாம். ஸோ அதுக்காக ஒரு டூத் ப்ரஷ் எழுதியிருக்கேன். மேல் போர்ஷன் மட்டும் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி மெழுகுவர்த்தியில் அந்த கழுத்து பகுதியை வச்சு லைட்டாக சூடு காட்டி காட்டி நீங்கள் மடக்கி விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா பெண்ட் ஆகும். ஸோ இதே போல் 2 டூத் ப்ரஷ் வந்து நான் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதோட பேக் சைடில் வந்து இந்தமாரி க்ளூகன் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு வாலில் இந்த இடத்துல உங்களுக்கு எந்த இடத்துலலாம் வந்து ஆணி அடிக்க முடியலையோ அந்த இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு, ஸோ இப்போ இதில் வந்து என்னென்ன நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி கேஸ் கட்டர் மாட்டுறதுக்கு ஒரு சில பொருட்கள், அதாவது ஆணி அடித்து ஒரு சில பொருட்கள் நம்மளால் மாட்ட முடியல அப்படின்னா அந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து இதில் மாட்டி வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஐடி கார்டெலாம் கூட நீங்கள் இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாம். ஸோ நிறைய டூத் ப்ரஷ்ஷு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா நம்ம அடுத்து வாங்கும்போது இதை வந்து தூக்கி போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஆணி அடிக்க முடியாத இடத்துல இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி விதவிதமாக எல்லாமே நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். ஹேண்ட்பேக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான கவர்ஸு, பெல்ட்ஸு இதெல்லாம் வந்து மாட்டி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நம்ம வீடு பெருக்கக்கூடிய இந்த மாதிரி துடைப்பம், மாப்பு, ஸோ இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து நீங்கள் மாட்டி வைக்கிறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் சூப்பராக மாட்டி வச்சாச்சு. இதே போல் நீங்கள் வாஷ்ரூம்லேயுமே வந்து டவல்லாம் வந்து உங்களால் மாட்ட முடியல அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக வந்து இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பாருங்கள். நம்ம வீட்டில் நம்ம தலைக்கு வரக்கூடிய இந்த சீப்பில் அதிகப்படியான அழுக்கு இருக்கும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து 2 வீக்ஸோ 3 வீக்ஸோ ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணோம். அதை வந்து இந்த மாதிரி நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடர், அதாவது நம்ம ஃப்ரெஷ்ஷான பவுடர் தான் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. எக்ஸ்பிரியான தூக்கி போட்டு வச்சுருக்க பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா வந்து ரைஸ் ஃப்ளார், அப்படி இல்லை அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேலே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இந்த மாதிரி டூத் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அதற்கு அழுக்கு எல்லாமே வந்துடும். ஜஸ்ட்டு நீங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்தால் மட்டும் போதும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள், இன்னொரு டூத் ப்ரஷ்ஷை மேலே அந்த ப்ரஷ் பகுதியில் இடத்துல கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு எரேசர் எடுத்திருக்கேன். அந்த எரேசர் பேக் சைடில் இந்த மாதிரி கணுகு வச்சு ஒட்டிக்கிறேன். இப்போது நம்ம பென்சில்லாம் வந்து நம்ம பிள்ளைகளை வந்து எழுத வைக்கும்போது சம்டைம் வந்து இந்த மாதிரி கலைக்கும்போது அப்படியே அங்கங்கே வந்து இந்த கலைஞ்ச இந்த அழுக்கெல்லாமே வந்து இங்கே நிற்கும். ஸோ இது எல்லாமே வந்து பின் பொசிஷனில் இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு நகர்த்திட்டிங்க அப்படின்னா அந்த இடமே வந்து சூப்பராக க்ளீன் ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள், இஞ்சியோட இடுக்கு பகுதியெலாம் வந்து அந்த செம்மண் மண் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கத்தியை வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா நிறைய வந்து சதைப்பகுதி போயிடும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரெஷ்ஷை வச்சு இடுக்கு பகுதியெலாம் வந்து இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் வந்து மண்ணுமே வந்து ஃபுல்லாக போயிடும். அதேமாரி நம்ம இஞ்சி சுரண்டி, அதாவது அந்த தோல் நீக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு அதிகப்படியான சதைப்பகுதியே போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இன்னொரு டூத் ப்ரஷ்ஷை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே, அதாவது இந்த இடத்துல வந்து நல்லா மெழுகுவர்த்தியில் சூடு பண்ணிங்க அப்படின்னா நல்லா பெண்ட் ஆகும் இந்த மாதிரி சூப்பராக. ஸோ ஒரு சில பாட்டில்லாம் வந்து கீழே வந்து நம்ம இதை வந்து ஒரு பகுதியெலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் சூப்பராக க்ளீன் ஆகும். ஸோ ஹைட்டு ரொம்ப அதிகமாக இருக்குன்னா இந்த இடத்துல வந்து குச்சியை வந்து கட்டிடுங்க. கட்டிட்டு கூட நீங்கள் அழகாக வாட்டர் பாட்டில் இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கட்டிட்டீங்க அப்படின்னா ஹைட்டு நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ்ஷை வந்து க்ளீனிங் ப்ரஷ் வந்து ரெடி பண்ணிட்டோம். வாங்க இப்போது அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அடுத்த டிப்ஸ்க்கு இந்த மாதிரி நீளமான டூத் ப்ரஷ் நான் எடுத்துருக்கேன். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி பிடிச்சிருக்க ஸ்டீல் ஸ்க்ரப்பரை மேலே இந்த மாதிரி கட்டிடுங்க. ஸோ ரப்பர் பேண்ட் வச்சு தான் கட்டியிருக்கேன். இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து சிங்க்கு க்ளீன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து டாய்லெட் வந்து இந்த டேபெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம அந்த ப்ரஷ் வாங்குறத விட இந்த மாதிரி சூப்பராக வீட்டிலேயே வந்து நம்ம தூக்கி போட்டு வச்சுருக்க இந்த டூத் ப்ரஷ்ஷை வச்சு அழகாக க்ளீனிங் ப்ரஷ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நீங்கள் இதை வச்சு நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா அழுக்கு நல்லா போகும். ஸோ நம்ம அதிக விலை கொடுத்து வாங்குறத விட இந்த மாதிரி வீட்டிலேயே தூக்கி போட்டு வச்சுருக்க பொருளை வச்சு ஒரு சூப்பரான க்ளீனிங் ப்ரஷ் வந்து ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து இந்த டேபுக்குன்னு மட்டும் இல்லை, நம்ம பாத்திரம் விளக்கக்கூடிய அந்த டேபு அந்த இடத்துலலாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் சிங்க்கை ஃபுல்லாமே வந்து இந்த மாதிரி ப்ரஷ்ஷை போட்டு தேய்ச்சி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து க்ளீன் ஆகிரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேய்ச்சிட்டு இந்த மாதிரி தண்ணியை வந்து நம்ம ஊற்றி விட்டால் போதும். ஸோ இதுக்குன்னு வந்து எந்த ஒரு லிக்விடுமே தேவையில்லை. சும்மா சோப் பவுடர் இருக்குல்ல, துணிக்கு போடக்கூடிய அந்த சோப் பவுடர் கூட லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் அதில் போடலாம்.
அடுத்து பாருங்க, இந்த மாரி ஒரு ப்ரஷ் எடுத்திருக்கேன். சின்ன பசங்கலாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரியான குட்டி ப்ரஷ் தான் எடுத்திருக்கேன். அதையுமே இந்த மாரி கட் பண்ணி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து நெருப்புல நம்ம சூட காட்டிட்டு, ஸோ இந்த பகுதிய அதாவது நம்ம கையில பிடிச்சிருக்கோம்ல, லெஃப்ட் ஹேண்ட்ல, ஸோ அத வந்து சூடு காட்டி இந்த மாரி ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா, நல்ல கம்மு மாரி ஒட்டிக்கும். இப்ப இத வந்து நம்ம இந்த மாரி கீபோர்ட்ஸு, ஒரு சில டிவி ஓரத்துல வந்து ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும். அந்த இடத்துல டஸ்ட் இருக்கும். ஸோ அந்த இடம்லாம் வந்து கிளீன் பண்றதுக்கு இது வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க. டிவியோட பேக் சைடு இந்த மாரி துணி வச்சு தொடச்சிடலாம். பட் வந்து குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்க இந்த மாரி இடங்கள்லாம் வந்து கிளீன் பண்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். ஸோ இந்த மாரி நீங்க அழகா கிளீன் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சதா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. புதுசா பார்க்குறப்ப நம்ம சேனல சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஃபேன்ல இருக்கக்கூடிய இந்த கம்பி பகுதியெல்லாம் வந்து ரொம்ப வந்து இந்த மாரி டஸ்ட் இருக்கும். ஸோ அது கூட நீங்க துணி வச்சு கிளீன் பண்ணாலும் போகாது இடுப்பு பகுதியில. இந்த மாரி ப்ரஷ்ஷ வச்சு நீங்க கிளீன் பண்ணீங்க அப்படின்னா, சூப்பரா வந்து டஸ்ட் எல்லாமே போயிரும். அதேமாரி கேஸ் பர்னருக்குள்ளேயே நீங்க இந்த மாரி கிளீன் பண்ணலாம். ஸோ நம்ம ஒவ்வொரு பொருளுமே எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தம் பண்ணி நம்ம வைக்கிறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு வந்து நீண்ட லைஃப் குடுக்கும் அந்த பொருளு. ஸோ இந்த மாரிலாம் கிளீன் பண்ணும்போது கேஸ் அடுப்புமே பார்த்தீங்கன்னா, அடைப்பு ஏற்படாது. கேஸுமே நல்லா ஃப்ரீயா சூப்பரா வரும். அதேபோல ஸ்விட்ச் பாக்ஸ் மேலலாம் வந்து இந்த மாரி டஸ்ட் மாரி இருந்துச்சுன்னா, அந்த இடமே வந்து நீங்க இந்த மாரி கிளீன் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, சூப்பரா கதவு ஓரத்தில, அதுக்கப்புறம் வந்து மேல ஸ்விட்ச் பாக்ஸ் மேல, ஸோ இந்த மாரி கூட நம்ம இத வந்து கிளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த டிப்ஸ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதேபோல நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஒரு சில எலக்ட்ரானிக் ஐட்டம், டிவி சொல்லிட்டேன். அதேபோல இந்த மாரி மிக்ஸி ஜார்லாம் இருக்கும்ல, ஸோ இந்த இடத்தலாம் வந்து ரொம்ப டஸ்ட்டு படிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடமே வந்து நீங்க அழகா கிளீன் பண்ணுறதுக்கு இத யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க. ஒரு சூப்பரான தூக்கி போட்டு வச்சிருக்க வேஸ்ட்டான ப்ரஷ்ஷ வச்சு சூப்பரா நம்ம கிளீன் பண்ணியாச்சு. அதேபோல மீனெல்லாம் வாங்கணும் அப்படின்னா, இந்த கழுத்து பகுதி கிட்ட வந்து நம்ம என்னதான் குடல்லாம் எடுத்துட்டாலும் இந்த மாரி பிளாக்கா இருக்கும். ஸோ அத வந்து கத்தி எல்லாம் வச்சு கிளீன் பண்ண முடியாது. இந்த மாரி ப்ரஷ்ஷ வச்சு லைட்டா தேய்ச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து தண்ணீல நீங்க அலசி எடுத்தீங்க அப்படின்னா, சூப்பரா நல்லா பளபளன்னு எந்த ஒரு அழுக்கு இல்லாம நல்லா பளிச்சுன்னு ஆயிடும். பாருங்க சூப்பரா கிளீன் ஆயிடுச்சு. கண்டிப்பா உங்க வீட்டுக்குள்ள ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான, யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்மளோட சேனலுக்கு உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவரைக்கும் என்னோட சேனல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.